நல்ல எண்ணங்கிறவங்க எல்லாருமே கஷ்டம் தான் படுவாங்க. கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த சமூகத்தில் வாழ்வான். இதைதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு. வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்திவிடுனாரு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் கிராப் வெட்டின்னுக்குறாங்க, அந்த இடத்துல நீ குடிமை விட்டுக்குன்னு போவாத. எல்லாரும் குடிமை விட்டுக்குன்னு இடத்துல நீ மொட்டை அடிச்சுன்னு போவாத. ஊரு எப்படி இருக்குதோ அப்படி போ, உன் வாழலாம் அப்படின்னு இல்லையா? அததானே அவர் அந்த பாடல்ல விளக்கம் சொல்றாரு. அப்போ இன்னைய சமூகம் எப்படி ஆகி போச்சுன்னா கெட்ட சமூகமா மாறி போச்சு. ஆசை அளவு கடந்து போயினுக்குது மனுஷனுக்கு. இவன் ஒரு லெவலுக்குள்ள வாழணும்ன்றதே நினைக்கல. உலகத்திலேயே நான் மட்டும்தான் முக்கியத்துவமா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவனை நான் பார்த்து வாழும்போது நானும் கெட்டு போறேன் இல்லையா? ஆனா அவன் நல்லா இருக்கிறான் பாக்கிறதுக்கு. நான் என்ன பண்றேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒழுக்கமா போகணும், கடவுளை தேடணும் போது எனக்கு கஷ்டமா தான் செய்யும். ஆனா இந்த கஷ்டத்தை நினைச்சு கலங்க கூடாது. இறைவன் உன் கூடவே உறவாடுவான், ஆனா அவன் கூட உறவாட மாட்டான். நல்ல